அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அனுமன் காவியத்தோடைய அத்தியாயம் 28 கேட்க போறோம். கதைக்குள்ள போக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 28. மரத்தின் மேல் இருந்த அந்த கழுகு கூர்மையாக பார்த்தபடி மட்டுமல்ல, அனுமன் முதல் மற்ற வானரங்கள் பேசுவதையும் கேட்டபடி இருந்தது. அதன் சிறகுகள் செழிப்பாக இல்லாமல் தீயில் கருகியது போல் காணப்பட்டது. அதன் கண்களிலும் ஒருவித சோகம். அது பார்த்து கொண்டிருக்க கீழே வானரங்களிடம் விவாதம் வளர்ந்து கொண்டே இருந்தது. கலங்கி நின்ற அங்கதனை பார்த்த ஒரு வானர வீரன், வாலிபுத்ரா, சற்று முன் அனுமனிடம் நீ கூறியதுதான் உண்மை. தரை வழி நம்மை வெகுவாக சோதித்து விட்டது. இதுவோ நீர் வழி. இங்கிருந்து எந்த திசையில் எத்தனை காத தூரத்தில் இலங்கை இருக்கிறது என்பதும் தெரியவில்லையே என்றான். அதோ மகேந்திரகிரி மலை. அதன் உச்சில் நின்று பார்த்தால் ஒருவேளை இலங்கை நகரை நம்மால் காண இயலுமோ? அந்த மலை உச்சிக்கும் அத்தனை சுலபத்தில் செல்ல முடியாது போல் இருக்கிறதே. அத்துடன் ஸ்வயம்பரபை என்னும் அந்த கந்தர்வ பெண் கூறியது எண்ணிப்பார். அங்கே பறந்து வேண்டுமானால் செல்லலாம். கால் கொண்டு நடந்து செல்வது ஆபத்தான செயல். அது தேவர்கள் வந்து போகிற இடமாமே. எனக்கெனவோ நாம் வந்த காரியம் வெற்றிகரமாக முடியும் என்று தோன்றவில்லை. ஏமாற்றத்துடன் நாம் திரும்பி செல்வதும் ஏளனத்தில் முடியும் செயல். அதற்கு பேசாமல் உயிரை விட்டுவிடலாம். ஒரு வானரம் அலுப்போடு சொன்னபடியே புதரில் தழைத்திருந்த தற்பை பொருட்களை தரைமேல் பிடுங்கி போட்டு, நான் இந்த பவித்திரங்கள் மேல் கிடந்து உயிரை விட்டு விடுகிறேன். ராமகாரியத்தில் வெற்றி பெற முடியாமல் போவதற்கு இது எவ்வளவோ மேல் அளவா என்றும் கேட்டது. வானரங்களின் சோர்வான பேச்சும் வீச்சும் ஜாம்பவானுக்கு எரிச்சலை தந்தது. உடனேயே அவர் ஆக்ரோஷமானார். ஏய் வானரங்களே, இப்படி மனம் தளர்ந்து போய் பேசுவதை முதலில் நிறுத்துங்கள். துக்கமோ மகிழ்ச்சியோ இரண்டிலும் எல்லைகளை மீறுவதே உங்களுக்கு வாழ்க்கையாகிவிட்டது. புத்தியை கொண்டு விவேகமாக சிந்திக்க வேண்டிய தருணம் இது. எந்த ஒரு வெற்றியும் தானாக மடை மீது வந்து விழாது. அப்படி விழுந்தால் அது வெற்றியும் கிடையாது. ஜானகி தேவியார் இருக்குமிடம் தெரியாமல் அவரை தேடி தெரிவதற்கும் திசை தெரிந்து தேடுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன. நாம் திசை அறிந்து தேடி வந்தவர்கள். அவரை ராவணன் கவர்ந்து சென்ற பொழுது தேவியாரின் கூக்குரல் கேட்டு ராவணனோடு போரிட்டு சிறகுகள் வெட்டப்பட்டு விழுந்த புல்லினத்தவனான ஜடாயுவை எண்ணி பாருங்கள். அந்த பறவை தலைவன் அண்ணல் ராமபிரனுக்காக தன் உயிரை விட்டான். அதுபோல நீங்கள் எதை விட்டீர்கள் இப்படி அங்கலாய்த்து கொள்ள என்று ஜாம்பவான் கேட்டதுதான் தாமதம். மரத்தின் மீது அமர்ந்திருந்த அந்த கழுகு வேகமாக குரல் எழுப்பி கத்தத் தொடங்கியது. அது குரல் கொடுத்த பிறகு அவ்வளோ பேரும் நிமிர்ந்து அந்த கழுகை பார்த்தனர். ஏய் வானர வீரர்களே, உங்களுக்கு என் சகோதரன் ஜடாயுவை தெரியுமா? என் சகோதரன் இப்பொழுது உயிரோடு இல்லையா? நீங்கள் கூறுவது நிஜம்தானா என்று அது கேட்டது. ஜாம்பவானுக்கு அந்த நொடியே மரத்தின் மேலுள்ள பறவை யார் என்பது தெரிந்துவிட்டது. வானர வீரர்கள் சிலரை பார்த்து, அந்த பறவையை கீழே நம்முன் கொண்டு வாருங்கள். பாவம், அது சிறகுகள் தீந்து போய் பறக்க முடியாமல் அமர்ந்திருக்கிறது என்றார். அடுத்த சில நொடிகளில் 2 வானர வீரர்கள் மரத்தின் மேல் ஏறி அந்த கழுகை பக்குவமாக பிடித்து கீழே எடுத்து வந்து அனுமன், அங்கதன், ஜாம்பவான் என்று அனைவர் முன்னாலும் ஒரு சிறு பாறை மீது அதை அமர வைத்தனர். அதன் கண்களில் கண்ணீர் வழிய தொடங்கியிருந்தது. புள்ளே, உன் துக்கம் புரிகிறது. ஜடாயுவின் சகோதரன் நீ என்றாய். இங்கே எவ்வாறு வந்தாய்? இதுவா உன் வசிப்பிடம் என்று கேட்டார் ஜாம்பவான். கரடி வீரரே, என் பெயர் சம்பாதி. நான் புல்லினங்களில் கழுகு எனப்படும் இனத்தின் பிரதிநிதி. என் சகோதரன் தான் ஜடாயு. பல வருடங்களுக்கு முன் நாங்கள் இருவரும் வானில் பறந்து கொண்டிருந்த பொழுது எங்களுக்குள் அதிக தூரம் பறக்க முடிந்தவர் யார் என்கிற கேள்வியும் போட்டியும் ஏற்பட்டது. அதன் காரணமாய் உயரே பறந்தோம். அதனால் ஒரு கட்டத்தில் இருவரையுமே சூரிய கதிர்களின் வெப்பம் தாக்கத் தொடங்கியது. இருவருமே சிறகுகள் கருகிட கீழே விழத் தொடங்கினோம். அன்று எனக்கு தான் அதிக பாதிப்பு. காரணம், சிறகுகள் கருகத் தொடங்கவும் நான் ஜடாயு மேல் சூரிய கதிர்கள் விழாதபடி என் உடலை கொண்டு மறைத்து கொண்டு பறந்தேன். அதனால் என் சிறகுகள் அதிக அளவு பாதிக்கப்பட்டு விட்டன. அதனால் நான் இந்த மகேந்திரகிரி மலைசாரலில் விழுந்து அன்று முதல் இங்கேயே வசித்து வருகிறேன். என் சகோதரன் எங்கு விழுந்தான், என்ன ஆனான் என்பது தெரியாமலேயே நான் இருந்து வந்தேன். இன்று நீங்கள் பேசிக்கொள்வதை வைத்து அவன் இறந்து விட்டதை தெரிந்து கொண்டேன் என்று சம்பாதி என்கிற அந்த கழுகு கண்ணீர் விட்டது. அதை கேட்ட ஜாம்பவான் முதல் அனுமன் வரை அனைவரும் வருந்தி நின்றனர். சிறிது நேரத்திற்கு பிறகு தன்னை தேற்றிக் கொண்ட சம்பாதி,
நீங்கள் எல்லோரும் இங்கு எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டேன். அயோத்தி மன்னர் தசரத சக்கரவர்த்தியின் புதல்வரான ராமச்சந்திர மூர்த்தியை நானும் அறிவேன். அவரது பத்தினியாரை ராவணன் கவர்ந்து சென்று இலங்கையில் சிறை வைத்திருப்பதும் எனக்கு தெரியும். தன் பத்தினியாரை தேடிக்கொண்டு அவர் இந்த வனத்தின் வழியாக வந்தபொழுது நான் தான் கிஷ்கிந்தைக்கே வழிகாட்டினேன். சுக்ரீவனின் நிலையும் உங்கள் நிலையும் ஒன்றாக உள்ளது. ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள முடியும் என்றும் கூறினேன். நான் அன்று அவ்வாறு சொன்னதன் எதிரொலியாகவே நீங்கள் இன்று அவருக்கு உதவிடும் பொருட்டு வந்திருப்பதும் தெரிகிறது. உண்மையில் நீங்கள் உயிர் துறப்பீர்கள், உங்களை உண்டு சில காலம் ஜீவிக்கலாம் என்றுதான் முதலில் கருதியிருந்தேன். ஆனால் ஜாம்பவானின் பேச்சு நீங்கள் கிஷ்கிந்தா வீரர்கள் என்பதையும் வந்திருப்பது ராமகாரியத்துக்காக என்பதையும் புரிய வைத்துவிட்டது என்றது சம்பாதி. சம்பாதியின் பேச்சு அனுமனுக்கு ஆறுதலாக இருந்தது. சம்பாதி, ராவணன் சீதா தேவியை இலங்கையில் சிறை வைத்திருப்பது உனக்கு எப்படி தெரியும்? அது நீ கூறவில்லையே என்று கேட்டான். சம்பாதியும் அதற்கு பதில் கூற தொடங்கினான். சுபார்ச்வன் என்று எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவன் தான் இந்த வனத்தில் கிடக்கும் எனக்கு தினமும் வெளியே சென்று இறை தேடி எடுத்து வருபவன். அதன் பொருட்டு ஒரு நாள் அவன் வானில் பறந்து தெரிந்த பொழுது ஒரு புஷ்பக விமானத்தில் ராவணன் சீதையை தூக்கி சென்றதை அவனும் பார்க்க நேர்ந்தது. அந்த விமானம் இலங்கையில் ராவணின் அரண்மனை வளாகத்தில் இறங்கியதையும் பார்த்துவிட்டு வந்து என்னிடம் கூறினான். இந்த செய்தியையும் நான் ராமச்சந்திர பிரபுவிடம் பகிர்ந்து கொண்டேன். என்னாலேயே அவருக்கும் தன் தேவியார் இருக்கும் திக்கு தெரிந்து அதை அவரும் உங்களிடம் கூறிட நீங்களும் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்றது. சரி, இங்கிருந்து இலங்கை எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்று ஆவலாக கேட்டான் அனுமன். அது சரியாக 100 காத தூரம். ஒரே மூச்சில் பறக்க முடிந்தால் அங்கே சென்று விடலாம் என்றது சம்பாதி. அவ்வாறு சொல்லும் பொழுதே அதன் சிறகுகள் வளரவும் தொடங்கிவிட்டன. அது எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்த்தனர். சம்பாதியும் துள்ளி குதித்து, வானர வீரர்களே, உங்களுக்கு நன்றி. எனது சிறகுகள் வளர தொடங்கிவிட்டன. ராம காரியத்திற்கு சிறு உதவியாது செய்யத்தான் விதி என்னை இந்த வனத்தில் விழ வைத்திருக்கிறது. இதை இங்கு தவம் செய்யும் நிசாகர முனிவர் மூலம் நான் அறிந்தேன். அவர்தான் தன் ஞான திருஷ்டியால் நீங்கள் இப்படி கூட்டமாய் ஒரு நாள் இங்கு வருவீர்கள் என்பது முதல் சகலத்தையும் கூறியிருந்தார். உங்களை சந்திக்கும் நாளில் என் சிறகுகள் வளரும் என்றார். அவர் வாக்கு பலித்துவிட்டது. இதோ என் சிறகுகள் பூரணமாக முளைத்துவிட்டன. ராம காரியத்திற்காக சிறு உதவி செய்த எனக்கே இத்தனை பெரிய விமோசனம் என்றால் அந்த காரியத்தில் இறங்கியிருக்கும் உங்களுக்கு சொர்க்க பதவியும் பெருவாழ்வும் உறுதி என்ற சம்பாதி. வானர வீரர்களே, உங்கள் காரியம் ஜெயமாகட்டும். நான் இறந்துவிட்ட என் சகோதரன் ஜடாயுவிற்கு ஈம காரியங்களை செய்ய புறப்படுகிறேன் என்று கூறி அவர்களை வாழ்த்திவிட்டு விண்ணில் தாவி ஏறியது. ஜாம்பவானம் புன்னகையோடு வானர வீரர்களை பார்த்தார். பார்த்தீர்களா, ஒரு கழுகுக்கு கூட ராம காரியத்தில் பெரும் நன்மை ஏற்பட்டிருக்கிறது. நாம் எவ்வளவு புண்ணியம் செய்திருந்தால் நமக்கு இந்த வாய்ப்பு கிட்டியிருக்கும் என்று எண்ணி பாருங்கள் என்றார். அதை கேட்ட வானரங்களிடமும் ஒரே பரவசம். அனுமனோ கண்களை மூடி ஹேராம் ஹேராம் என்று உருகவே ஆரம்பித்து விட்டான். சுந்தரா, உனது பரவசம் ஒருபுறம் இருக்கட்டும். உன் ஆத்மநாதனுக்கு உதவி செய்யும் தருணம் உன்னை பொறுத்தவரை மிக சமீபத்தில் வந்துவிட்டது. இதுவரை வரத்தான் எங்களால் முடியும். ஆனால் இங்கிருந்து எதிரில் தெரியும் ஆழியை கடக்க உன்னால் தான் முடியும் என்றார் ஜாம்பவான். அனுமனும் ஜாம்பவானை அர்த்த புஷ்டியோடு பார்த்தான். 1-2 காதங்கள் என்றாலும் பரவாயில்லை. வானரங்களால் இக்கடலை நீந்திவிட முடியும். ஆனால் இலங்கை 100 காத தூரத்தில் உள்ளது. அதை சம்பாதி கூறியது போல் ஒரே மூச்சில் பறந்து கடக்க வேண்டும். அதற்கான ஆற்றல் வரசக்தி மிக்க உன்னிடமே உள்ளது. நீ இப்பொழுது அந்த வரசக்திகளை பயன்படுத்தும் நேரம் நெருங்கிவிட்டது. எல்லாமே காரிய காரணங்களோடு தான் நடக்கின்றன. இன்று நீ சாதிக்க வேண்டும் என்பதற்காகவே அன்று உனக்கு தேவருலகம் அத்தனை வரங்களையும் தந்திருக்கிறது. ஆழியை கடப்பது மட்டுமல்ல, வழியில் எந்த ஒரு இடையூறு வந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு செல்ல உன்னால் மட்டுமே முடியும். ஜாம்பவான் கூறிக்கொண்டே போனார். அனுமனும் அதை கேட்டு நிமிர்ந்து எழுந்து நின்றான். தன் வசம் இருந்த வீரமிகு தாமிர கதையை ஒரு சொட்டி யுத்த புருஷன் போல் கிளர்ச்சி கொள்ள தொடங்கினான். அதை பார்த்து சோர்ந்தும் வெறுத்தும் துவண்டும் வருந்தியும் சிந்தித்தபடி இருந்த அவ்வளவு வானரங்களும் பலமாக கைத்தட்டி தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டன. சுந்தரா, இன்று நீ புரிய போகும் சாகசம் இந்த பிரபஞ்சம் உள்ள அளவும் பேசப்பட வேண்டும். மானுடர்களும் உனது இன்றைய சாகச செயல்களை எண்ணி இன்பம் வர வேண்டும். இதுவே காலத்தின் விருப்பம், தேவருலகின் விருப்பமும் கூட. இங்குள்ளையும் அனைவரின் விருப்பமும் அதுவேதான். ஜாம்பவான் பேச பேச அனுமனிடம் உணர்ச்சி மிகுதி ஏற்பட்டது. அவன் உருவமும் விஸ்வரூபம் காணத் தொடங்கியது. வானர கூட்டமும் அதைக் கண்டு அதிசயித்து,
ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டு ஆர்ப்பரித்தது. வானர கோஷம் அனுமனை வேகமாக விஸ்வரூபம் கொள்ள வைத்தது. 6 அடி உயரம் கொண்ட மானுட வானரனான அனுமன் 100 அடி உயரம் கொண்டவனாக நிமிர்ந்து நின்றான். கதியை சுழற்றி தோள் மேல் வைத்தவனாக எதிரில் தெரிந்த கடலை பார்த்தான். அதில் அவன் இறங்கி நின்றால் சமுத்திரமானது அவன் இடுப்பளவு கூட தேராதது போல் தோன்றியது. விண்ணில் நீந்தியபடி இருந்த மேகங்களும் அதன் பொதிகளும் விஸ்வரூப அனுமனின் மூச்சு காற்றுப்பட்டு உருகி போய் பெரும் மழைத்தூரல்களை பூமியின் மேல் வர்ஷித்தன. கீழிருந்த வானரங்களின் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் அனுமனை மகேந்திரகிரி மலை சிகரம் மேல் தாவி ஏற செய்தது. சில தாவல்களில் அதன் உச்சியை எட்டியவன் அங்குள்ள பெரும் பாறைகள் இரண்டின் மேல் கால் பதித்து நிமிர்ந்து நின்றான். அப்படி நின்ற நிலையில் எதிரில் பார்த்தான். அங்கிருந்து அவன் பார்த்த நிலையில் எதிரில் தங்கத்தில் தகதகவென்ற வெளிச்ச வாரதியோடு இலங்கை நகரம் கண்ணில் பட்டது. அங்குள்ள திரிகோண மலைச்சிகரமும் தெரிந்தது. அடுத்த கணமே அனுமனின் விழிகளில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஒரு சேர பரவ தொடங்கிவிட்டது. கதியை கீழே வைத்துவிட்டு 2 கரங்களாலும் மார்பில் அறிந்து கொண்டவன் ஜெய் ஸ்ரீராம் என்று கை கூப்பிவிட்டு ஒரே உந்தில் வானமேறி பறக்க ஆரம்பித்தான். கீழே பூச்சி போல் தெரிந்த அவனது வானர வீரர்கள் உற்சாகமாக கையசைத்து அவனுக்கு விடை கொடுத்தனர். வானமும் அனுமனை தன் வசம் எடுத்துக்கொண்டது. தோளில் கதையை சாய்த்து வைத்துக்கொண்டு கால்களை விசைத்து கைகளை அசைத்து அனுமன் வானில் பறந்து சென்ற விதமே அலாதியாக இருந்தது. என்ன நண்பர்களை, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.